ஓம் சாந்தி. நாம் ஹீரோ ஹீரோயினாக பாகத்தை நடிக்கும் ஆத்மா. நாம் சத்திய சேவாதாரி ஆத்மா. நாம் தூய்மையான ஆத்மா. இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான யுகமாகும். இப்போது நாம் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக நாம் ஆகின்றோம். நாம் ஆசிரியராகி அநேகருக்கு நன்மை செய்வதற்கான நிமித்தமாக ஆகியிருக்கின்றோம். ஆதலால் நம்முடைய மகிமையும் தந்தையுடன் கூடவே பாடப்படுகின்றது. செய்பவர் செய்விப்பவராகிய தந்தை குழந்தைகளாகிய நம் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்விக்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நமக்கும் மகிமை ஆகிவிடுகின்றது. பகவான் இந்த ரதத்தின் மூலம் அறிமுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பரமபிதா பரமாத்மா நம் அனைவருடைய தந்தையாவார். தந்தையை அறிந்து கொள்வதுதான் ஞானமாகும். இந்த விளையாட்டு கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றது. தந்தையும் இந்த நாடகத்தில் பாகதாரியாக இருக்கின்றார். தந்தை பதித்த ஆத்மாவை புதிய தூய்மையானதாக ஆக்குவதற்காக வருகின்றார். தந்தை வந்திருக்கின்றார் நம்மை சாந்திதாமம் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக. நாம் மிகவும் உத்தம ஆத்மாவாக ஆகின்றோம். நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சதோப்பிரதானமாக ஆகிறோம். நாம் ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கின்றோம். நாம் ஆத்மா வாரிசுகள். அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் அநேக தடவை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருக்கின்றோம். தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு நாம் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். தந்தை சொர்க்கவாசி கிடையாது. குழந்தைகளாகிய நம்மைதான் சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார். இது மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பாகும். நாம் அனைவரும் சகோதரர்கள். வசிப்பதற்கான இருப்பிடம் மூலவதனமாகும். ஆத்மா எப்போது பாகத்தை நடிக்கின்றதோ அப்போதுதான் சைத்தன்யமானதாகின்றது. நமக்குதான் ஹீரோ ஹீரோயின் என்ற டைட்டில் கிடைக்கின்றது.
தந்தை செய்பவர் செய்விப்பவர், நம் மூலமாக செய்விக்கின்றார். நமக்கு நன்மை ஏற்படுகின்றது. நாம் பிறகு மற்றவர்களுக்கு நாற்று நட்டு வைக்கின்றோம். இப்போது நாம் நேர்மையானவர்களாக ஆகின்றோம். நாம் தந்தையிடமிருந்து சக்தி பெற்று நேர்மையானவர்களாக ஆகின்றோம். நாம் உலகத்தின் எஜமானர் ஆகின்றோம். நமக்கு அரை கல்பத்திற்கான சக்தி கிடைக்கின்றது. நாம் மிக அதிக உள்ளவர்களாக ஆகின்றோம். நாம் முழு பாகத்தையும் நடிக்கின்றோம். படிப்பின் அனுசாரமாக மேலிருந்து பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம். நம்முடைய இந்த படிப்பே புது உலகத்திற்கானது. இந்த படிப்பு அவிநாசி ஆகிவிடுகின்றது. அரை கல்பம் நாம் பயனை அனுபவிக்கின்றோம். ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இது முழுவதும் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாகும். ஆத்மாவாகிய நாம் அழியாதவர்கள். சரீரமோ விநாசமாகிவிடும். ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. 84 பிறவிகள் எடுக்கின்றது. ஆத்மாதான் வெவ்வேறு சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. இந்த பழைய உலகம் மாறுவதற்கான லீலையை தந்தை செய்கின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவர். நம்மையும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். நாம் ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள். எந்த சேவையானாலும் மனதார ஈடுபாட்டுடன் செய்வதால் நமக்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்துவிட்டது. நம்முடைய சேவையை சீர்குலைந்ததை சரி செய்விப்பதாகும். அனைவருக்கும் சுகம் கொடுப்பதாகும். ஆத்மாக்களை தகுதியாகவும் யோகியாகவும் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வதாகும். சரியான நேரத்தில் அனைவருக்கும் துணை மற்றும் சகயோகத்தை கொடுத்து சத்திய ஆன்மீக சேவாதாரியாக ஆகின்றோம். நாம் ஆத்மாக்கள், ஆண்கள். நாம் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுகின்றோம். சதா இதை நினைவில் இருக்கின்றோம். மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பை படிக்கவும் படிப்பிக்கவும் செய்கின்றோம். முழு உலகத்தில் என்ன நடிப்பு நடைபெறுகிறதோ அது எல்லாமே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் புருஷார்த்தம் மற்றும் பலன் இரண்டும் அடங்கியிருக்கின்றது. எந்த ஒரு சேவையானாலும் சத்திய மனதுடன் மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சத்திய சேவாதாரி ஆத்மா நாம். ஞானத்தின்
அடித்தளமான தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.